ஹலோ கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான வீடியோல சோலோ மேக்ஸ் லெவல் நியூ பீயிங் மங்காவுடைய நெக்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போறோம். நீங்க ப்ரீவியஸ் எபிசோட் யாராவது பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் இருக்கு, மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த வீடியோ பிடிக்கும். ஸோ உங்களை நம்ம பேசாம லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ப்ரீவியஸ் எபிசோட்ல என்ன நடந்திருக்கும்? நம்ம ஹீரோ ஜாம்பி மாதிரி போட தள்ளவரப்பு அவங்களுடைய டீம்மேட்ஸ்க்கு ஒரு ரிவார்ட்ஸ் கிடைச்சிருக்கும். அதோட இல்லாம யுவான் ஸ்வானுக்கு அவனுடைய சோடை ஃபில் பண்றதுக்கான அந்த எக்யூப்மெண்ட்டும் கிடைச்சிருக்கும். பட் சோகம் என்னன்னா அது ஒரு வாரம் தான் இருக்கும். நம்ம ஹீரோ அந்த ஒரு வாரத்துக்குள்ள 5th ஃப்ளோர் கிளியர் பண்றதுக்கான சில மெட்டீரியல்ஸ் எல்லாம் அந்த ஒரு ஸ்பின்னிங் இருந்து வாங்கிட்டு ஹீரோ ஒரு லைப்ரரிக்கு போயிருப்பான். அங்கேருந்து ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு வந்ததுனால ஹீரோவால 5th ஃப்ளோர்ல ஒரே ஒரு ஸ்கில்ல யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி காட்டியிருக்கும். நம்ம ஹீரோ ஐஸ் ஆஃப் குளுட்டோனி அப்படிங்கிற ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணியிருப்பான். அதே நேரத்துல வரக்கூடாதுன்னு சொன்ன நம்மளுடைய தெரசாவும் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அதுல இருந்தா இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சாப்டர் ஸ்டார்டிங் சீன்லயே ஹீரோ தெரசா கிட்ட போயிட்டு நான் தான் உன்னை வர வேணாம்னு சொன்னல, எதுக்காக வந்தேன்னு கேட்கும்போது நான் உன்னை தனியா விட விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு தெரசா சொல்றாங்க. சே, இவளால என்னுடைய பிளானே சேஞ்ச் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான். அந்த டைம் தெரசாவுக்கு பின்னாடி இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே அவங்க பாக்கெட்டுக்குள்ள என்னமோ திங்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. தெரசாவும் உள்ள கையை விட்டு பாக்குறாங்க. அவங்க பாக்கெட்டுக்குள்ள ஒரு லைட் இருக்கு. அந்த லைட்டை யூஸ் பண்ற கண்டிஷன்ல தான் இருக்கு. சரி, கிட்ட என்ன இருக்குன்னு கேட்கும்போது என்கிட்ட ஒரு பெண் இருக்கு, அதுவும் யூஸ் பண்ற நிலைமையில தான் இருக்குன்னு ஹீரோ சொல்றான். அந்த டீம் ஒரு பிளேயருக்கு ஒரு லைட்டர் கிடைக்குது. அதை யூஸ் பண்ணி பாக்குறான். நல்லாவே யூஸ் ஆகுது. இந்த வெளிச்சத்துக்கு இது பரவாயில்லன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது தெரசாவும் அவங்களுடைய லைட்டை ஆன் பண்ணலான்னு போவாங்க. பட் நம்ம ஹீரோ தடுக்கிறான். இதே டைம்ல அந்த பிளேயர் வந்து ஆன் பண்ணிருப்பான் இல்லையா, சரி லைட் வெளிச்சம் தெரியுதுன்னு சொல்லிட்டு மத்த சில பிளேயர்ஸும் அவன் கூட போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு அவங்க கூட போக ஆரம்பிச்சிருப்பாங்க. எங்கேயோ லைட் வெளிச்சம் தெரியுதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து அந்த இடத்த பார்க்கும்போது அந்த இடத்துல பிளேயர்ஸ் போறது அவங்களுக்கு தெரிய வருது. அவங்கள பிடிங்கடா, சாக்ரிஃபைஸ் பண்ண போறோம் அவங்கள பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மக்கள் பிளேயர்ஸை துரத்திக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு அந்த பிளேயர்ஸ் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறான். கூடவே தெரசாவும் எட்டி பாக்குறாங்க. ஆமா, அவங்கள போய் காப்பாத்த வேணாமான்னு கேட்கும்போது, ஹே, நான் சொல்றதுதான் நீ கேட்கணும்னு சொல்லியிருக்கேன், தேவையில்லாம போய் பிரச்சனைல மாட்டிக்காத, அப்புறம் உனக்குதான் ரிஸ்க்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் எல்லாத்துக்கு தயாரா தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ரிட்டர்னர் ஸ்டோன் சொல்லிட்டு ஒருத்தன் வித்திருப்பான் இல்லையா, அந்த ஸ்டோனை ரெண்டு எடுத்து கையில காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு தலையிலேயே அடிச்சுக்கிறான் நம்ம ஹீரோ. அந்த இடத்த கட் பண்ணா சில பிளேயர்ஸ் துரத்திக்கிட்டு மக்கள் எல்லாம் போயிருப்பாங்க இல்லையா, அந்த பிளேயர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு ரூம்குள்ள போய் பூட்டிக்கிறாங்க. பட் அந்த மக்கள் அந்த டோரை உடைச்சிட்டு வர ட்ரை பண்ணும்போது, ஏய் முட்டாள்களா, நீங்க இங்கே இருந்து சாகுங்க, நான் போறேன்னு சொல்லிட்டு அவ அந்த ரிட்டர்னர் ஸ்டோனை உடைக்கிறா. பட் எதுவுமே ஆகல. இன்னும் எதுவுமே ஆகலன்னு சொல்லிட்டு மத்த சில பேரும் அந்த ரிட்டர்னர் ஸ்டோனை வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல, அவங்களும் ட்ரை பண்ணி பாக்குறாங்க, எதுவுமே ஆகல. அதே நேரத்துல அந்த பிளேயர்ஸ் இந்த டோரை திறக்க விடாம பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த டைம் டோரையே ஒட்டச்சுக்கிட்டு ஒருத்தன் அந்த இடத்துக்கு அப்பியர் ஆகுறான். ஸோ அவனை பார்த்துட்டு மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க. அவ்வளவுதான், அவங்க அலறல் சவுண்டு தான் கேட்குது. அந்த இடத்த கட் பண்ணா நம்மளுடைய தெரசாவை காட்டுறாங்க. தெரசாவும் அப்ப இது ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கேட்குறாங்க. அவங்களுடைய கையில இந்த ரிட்டர்னர் ஸ்டோன் உடஞ்சு போன நிலைமையில இருக்கு. ஏன்டி விளம்பரத்துல பார்த்தா அதை உண்மை நம்பிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, அடைச்ச, இதனால உங்களுக்கு ஒண்ணு எனக்குன்னு ஒண்ணு வாங்கிட்டேன், காசு தான் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரசா சொல்லிட்டு இருக்கும் போது அந்த டைம் அந்த 5th ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஒருத்தன் நான் ஒரு சாக்ரிஃபைஸ கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கவுரை எடுத்துட்டு தெரசாவை அட்டாக் பண்ண போறான். பட் நம்ம தெரசா அவனை கண்டுபிடிச்சி அவனுக்கு ஒரு சம்மர் ஷாட் போட்டு அடிச்சு பறக்க விடுறாங்க. அப்பதான் தெரிய வருது, தெரசாவையும் ஹீரோவை சுத்தி ஏகப்பட்ட பேர் சுத்து போட்டாங்க. அவங்களுக்குமே தெரிய வந்துடுது நம்ம மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு. அந்த டைம் ஏன்னா அந்த மக்கள் எல்லாருமே ஒரு வகையான மாஸ்க் போட்டிருக்காங்க, அதனால ஏதோ ஒரு குரூப்னு சொல்லி நம்ம மீன் பண்ணிக்கலாம். அவங்களும் உங்களை தூக்கிட்டு போய் எங்களுடைய கடவுளுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணி நாங்க எட்டர்னல் லைஃப் அடைய போறோம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ அவன் சண்டைக்கு தயாராகிற மாதிரி அவனுடைய பேனாவை எடுக்கிறான். எடுத்துக்கிட்டு சொல்லிட்டு இருந்தவனுடைய தொண்டையிலே இறக்கி போட்டு தள்ளுறான். நம்ம ஹீரோ இன்னும் சில பேர்த்த போட்டு தள்ளினவருக்கு மற்றவங்க எல்லாருமே ஹீரோ கிட்ட போகவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம் ஒருத்தன் பயந்துகிட்டு இருப்பான். அவனுக்கு பின்னாடி அந்த மலமாடு மாதிரியான இருக்கிறவன் வரான். அவனை பார்த்துட்டு இவன் ஷாக் ஆகுறான். அவன், சார் ப்ரோக்ஸி, நான் அவங்கள பார்த்து ஒன்றும் பயப்படல அப்படின்னு சொல்லிட்டு நடுங்கிக்கிட்டே சொல்றான். அந்த டைம் அந்த மலமாடும் அவனுடைய தலையில கையை வச்சு அவன் தலையை நசுக்கி அவனை போட்டு தள்ளுறான். போட்டு தள்ளிட்டு ஹீரோனுக்கு வரும்போது,
அவன் கொஞ்சம் டெரரான ஆளு. ஸோ அவன்கிட்ட தப்பிச்சு ஓடுறதா நல்லதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அந்த மலமோடு ஹீரோ நோக்கி ஒரு அட்டாக்க போடும்போது எடு ஜூட்ட அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே தெரசாவும் ஹீரோவும் அந்த இடத்துல தப்பிச்சு ஓடுறாங்க. அந்த இடத்த கட் பண்ணா அந்த குரூப்போடைய லீடர்கிட்ட போயிட்டு ஒருத்தன் இன்ஃபார்ம் பண்றான். இன்னும் நமக்கு அதிகமான சாக்ரிஃபைஸ் நமக்கு தேவைப்படுது நம்ம கடவுளுக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் லீடர் இங்க கொஞ்சம் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாலோவர் லீடர்கிட்ட காட்டும் போது அவனுமே பாக்குறான். நம்ம ஃபாக்ஸ் ஹீரோவை வந்து அட்டாக் பண்ணிருப்பான் இல்லையா, ஹீரோவும் தப்பிச்சு போயிருப்பான். முறையா ஃபாக்ஸுக்கே இப்படி ஒருத்தன் ஆட்டம் காட்டுறானேன்னு சொல்லிட்டு அந்த லீடரும் ஷாக்ல பாத்துட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்த ஒரு ஆள் ஹீரோவுடைய பேரை சொல்றாங்க. இவன் உங்களுக்கு தெரியுமான்ட்டு லீடர் கேட்கும் போது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. அப்படியே மற்ற பிளேயர்ஸையும் காட்டுறாங்க. இவன் உங்களுடைய பிளானுக்கு ரொம்ப பெரிய தடையா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. இவர் யாருன்னு தெரியுதா? ஸோ இந்த வில்லன் குரூப் இருக்கும் இல்லையா, ஸோ அவனுக்கு ஹெட்டா ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவன் தான் அவன். அந்த இடத்த கட் பண்ணா நம்ம ஃப்ராக்ஸியை தான் காட்டுறாங்க. ஃப்ராக்ஸி நம்ம தெரசாவை அட்டாக் பண்றதுக்காக அவனுடைய கையில இருந்த சுத்தியில வச்சு அட்டாக் பண்ணும்போது நம்ம தெரசாவை இருந்து டாச் பண்ணிக்கிட்டே பார்க்க மலமாடு மாதிரி இருக்கான், ஆனா ஸ்பீடும் அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறான் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. இவன் கிட்ட மாட்டினா சின்ன பின்னமா ஆயிடுவான்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரிய வந்துருது. அதனால ஹீரோ என்ன சொல்றான்னா, இந்த மலமாடு கிட்ட மாட்டினா கன்ஃபார்ம் அவ்வளவுதான், ஒரு 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணினா நம்ம போய் தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது அவ்வளவுதான். அந்த மலமோடு பின் தொடர்ந்து வந்துகிட்டு இருப்பான் இல்லையா, அவனுக்கு நேரா ஒரு வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சத்துக்கு அவன்கிட்ட இருந்து கோடலையை வச்சு அட்டாக் பண்றான். பட் மாட்டினது என்னன்னா நம்ம தெரசா கிட்ட இருந்த அந்த ஃபிளாஷ் லைட்டு தான். அதுதான் உடஞ்சி சின்ன பண்ணாம போய் கிடக்குது. என்னடா லைட் மட்டும் தான் சிக்கிருக்கு, அவங்க 2 பேரும் எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு அந்த மலமோடும் தேடிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் தெரசாவும் ஒரு இடத்துல மறைஞ்சிருக்காங்க. எப்படியாவது இந்த நிலைமையை சமாளிக்கிறதுக்காக கொஞ்சம் யோசிக்கிறதுக்காக டைம் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம் ஹீரோவும் நான் போயிட்டு இந்த மலமாட்டை ட்ரெஸ் திருப்புறேன், நீங்க போயிட்டு மொத்த ஃபாலோவர்ஸை சமாளிச்சுக்கோங்கன்னு ஹீரோ சொல்றான். நீங்க மட்டும் தனியா போறீங்களா கேட்கும்போது வேற வழி இல்லை, நான் குயிக்கா இந்த 5th ஃப்ளோர் கிளியர் பண்றதுக்காக வந்தேன், பட் இப்போ பிளானே சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அதை கேட்டுட்டு நம்மளுடைய தெரசாவும் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும் பின்தொடர்ந்து வராம இருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு தெரசாவும் வருத்தப்பட்டுக்கிட்டே ஓகேன்னு சொல்றாங்க. நல்லது, இதை நீங்க மனசுலயே வச்சுக்கோங்கன்ட்டு ஹீரோ சொல்றான். அவங்களும் என்ன தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த சீனை நம்ம மலமாடும் எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கல்ல விட்டு கடைசி டே மலமாடு நான் எங்க இருக்கேன்டா அப்படிங்கிறான். அவ்வளவுதான், அந்த மலமாடு ஹீரோவை துரத்திட்டு வர ஆரம்பிச்சிடறான். இதை தெரசாவும் பாக்குறா. தெரசா கிட்ட ஹீரோ என்ன சொல்லியிருப்பானா, கரெக்டான நேரம் வர வரைக்கும் தெரசா நீ வெயிட் பண்ணுன்னு இருப்பான். அந்த கரெக்டான நேரம் எப்ப வரும் அப்படின்ட்டு தெரசா கேட்கும் போது அது உனக்கே தெரியும்னு ஹீரோ சொல்லியிருப்பான். அந்த கரெக்டான நேரம் வரப்ப நான் தயாரா இருக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வெப்பன் எடுத்துக்கிட்டு தயாராகிறா. எப்படியாவது தெரசா கரெக்டான டைமுக்கு வந்துடும் சொல்லிட்டு ஹீரோ இந்த மலை மாட்டிட்டு இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் திரும்பி அந்த அவனுடைய ஐஸ் ஆஃப் குளுட்டோனி அப்படிங்கிற அந்த ஸ்கில்லை அந்த மலைமாட்டு மேல யூஸ் பண்றான். அவன் 11 தான் என்ன ஜெண்டர்னு கூட தெரியல, பெசக்கர் மோட்ல நம்ம ஹீரோவை துரத்திக்கிட்டு இருக்கான்னு தெரிய வருது. நம்ம ஹீரோ இந்த ஃப்ளோர்ல போட்டிருக்கக்கூடிய தடையையும் மீறி ஹீரோ பவர் யூஸ் பண்ணதுனால மேல இருக்கிறவங்களுக்கு அது தெரிஞ்சிடுது. அவங்களும் ஹீரோ மெசேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க தடையும் மீறி இந்த ஒரு பவரை யூஸ் பண்ணிருக்கீங்க, இதனால மேல இருக்கிறவங்க உங்க மேல கண்ணு வச்சிட்டாங்க. கிரையிங் ஹார்ட் அப்படிங்கிற ஒரு ஆள் உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காரு, நீங்க மட்டும் இதை அக்செப்ட் பண்ணீங்கன்னா அவருடைய சோடா மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு பவர் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு டிஸ்பிளேல வருது. இந்த கிரையிங் ஹார்ட்டுங்கிறது வந்து டீமன் கிங் தான். ஸோ அவர் தான் ஹீரோவை பார்த்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காரு. ஸோ ஏதாவது தடையை மீறி ஏதாவது இன்ட்ரெஸ்ட் அவருக்கு தெரிய வந்துச்சுன்னா ஸோ ஹியூமன்ஸுக்கு இந்த மாதிரியான ஒரு ரெக்வஸ்ட் கொடுப்பாரு. ஆனால் இந்த மாதிரி ரெக்வஸ்ட் கொடுத்தா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அடிமையாக தான் இருக்கணும். கிட்டத்தட்ட இந்த வில்லன் குரூப் எப்படி பவர்ஸை வாங்குறதுக்காக அந்த காட் கிட்டலாம் ஒப்பந்தம் போடுவாங்க அதே மாரி தான். ஆனால் நான் அப்படி கிடையாது, நான் ஒரு புலி எப்படா நாய் கூட ஒப்பந்தம் போடுன்னு சொல்லிட்டு ஹீரோ அதை ரெஃப்யூஸ் பண்ணி விட்டுறான். இதனால டீமன் காட் ரொம்பவும் காண்டாயிடுறாரு. என்ன தைரியம் தான் என்னுடைய ஆஃபரையே ரிஜெக்ட் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஒரு கர்ஸை போட்டு விட்டுறாரு. இந்த கர்ஸ்னால எல்லா டீமன்ஸும் ஹீரோவை தான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும், வரைக்கும் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி ஒரு கர்ஸை ஹீரோவுக்கு போட்டு விட்டுறாரு. ஹீரோடைய ஹார்ட் பக்கம் அந்த கர்ஸ் வந்தோடனே ஹீரோவுக்கு வாயிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. வாட் தி ஃபக் அப்படின்ட்டு ஹீரோ முன்னாடி பார்க்கும்போது முன்னாடி ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் ஹீரோவை சுற்றி நிற்கிறாங்க. அந்த இடத்த கட் பண்ணா சில பிளேயர்ஸ் அந்த ஃபாலோவர்ஸ் கிட்ட மாட்டிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டு அதுல ஒரு ரிட்டர்ன் ஸ்டோனை யூஸ் பண்ணியிருப்பா இல்லையா ஒரு பொண்ணை, அந்த பொண்ணை பிடிச்சி நான் உன்னை காடுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவளை அட்டாக் பண்ண போகும்போது அந்த இடத்துக்கு தாசா வந்து அவனை அடிச்சு பறக்க விடுறாங்க.
பின்னாடி பாக்குறாங்க. அவங்க எல்லாருமே பயந்து போய் இருக்கிறது தெரிய வருது. ஸோ இன்னொரு ஆளும் வரும்போது நம்ம தெரசா அவன அடிச்சு பறக்க விடுறாங்க. இத பார்த்துட்டு அந்த அழுதுகிட்டு இருந்த பொண்ணும் தெரசாவை பார்க்கும்போது, நீங்க எல்லாரும் பயந்துருக்கீங்கன்னு தெரிய வருது. ஆனா நம்ம எல்லாருமே பிளேயர்ஸ். நம்ம இந்த 5th ஃப்ளோர கன்ஃபார்மா கிளியர் பண்ணுவோம். நம்ம எல்லாருமே சேர்ந்துன்னு சொல்லிட்டு 2, 3 அட்வைஸ போட்டோனே அவங்களுக்கு எல்லாம் பூஸ்ட் பண்ட்ஸ் ஆயிடுது. ஸோ அவ்வளவுதான். அந்த இடத்த கட் பண்ணா நம்மளுடைய ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ என்னன்னா மயங்கி போன நிலைமையில அந்த மலை மாடு ஹீரோவை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். பை.